இந்தா இருங்க, நாம இந்த போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல போட்டோ? நல்லா இருக்குங்க. இருக்கு. எனக்கு இன்னொரு புடவையா? ஆசையை பத்தியா? புடவைலாம் இல்ல, நம்ம கிறிஸ்டிக்காக வாங்கிட்டு வந்தேன். அதுவா? அவன் தான் வந்துச்சு, அதனால தான் அவனுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். அவனை பார்க்கும்போது கொடுத்துடலாம். சரி, சீக்கிரமா போய் பார்க்கலாம். போகும்போது என்ன மாப்பிள்ள நீங்க எது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற ஐடியால தானே இருக்கீங்க? ஆமா ஆண்டி, அது கொஞ்ச நாள்ல ஆரம்பிச்சிருவோம். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை அள்ளி போடணும். அப்புறம் வயசு போனா இன்னும் கஷ்டமாயிடும். ஆண்டி அப்புறம் பேசிக்கலாம். செஞ்சு கொடுக்க மாட்டோமா? இல்ல ஆண்டி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் லோன் பிளாங்க் செக். எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கோங்க. நீங்க ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு தானே சந்தோஷம். சொந்தமா ரெஸ்டாரண்ட் தொடங்குங்க. நீங்களும் எங்க வீட்டு பையன் மாதிரி தான். அடுத்த வருஷம் 2 பேரும் ஒரு குழந்தையோட இருக்கணும். அதான் எங்களுக்கு சந்தோஷம். ஆண்டி அக்கா கொடுத்து வச்சவன்டா நீ. உன் பொண்டாட்டிக்காக இவங்க இவ்ளோலாம் பண்ற. மாமனார் வீட்டு காசு தானே, உனக்கு உரிமை இருக்கு. எப்படி? நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், நீ பாத்துக்கோ. இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் இந்த ஒரு விஷயத்துக்கு. இல்ல சார், கால் வந்துச்சு. சரி பேசிட்டு வாங்கம்மா. இல்ல சார், ஓகேமா, அங்கிருந்தே போலாம். சார் டேக் போயிட்டு இருக்கு சார். நான் சொல்றது இந்த ஒரு வாட்டி பண்ணு. செக் லீஃப் தானே இது? உங்க அப்பாக்கு சீதனும். வாட்? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என்ன உனக்கு கொஞ்சம் கூட அறிவே வராதா? நீ தான் இப்ப அறிவு இல்லாம கத்திட்டு இருக்க. முதல்ல என்ன? ஆமா, நான் கேஷுவலா பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். அதனால உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்ப. இதுல என்ன இருக்கு? நமக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படியோ இருந்து வர வாங்கணுமா? வாங்கினா என்னடா கிட்ட இருந்து வாங்கி தானே பண்ணாரு. அதாம வாங்குவா. உங்க என்னடா, நான் வேலை செய்யற இடத்துக்கு வந்து என் கையில செக். நீ தானே அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்க. ஆமா, எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. பொறுனா பண்ணிக்கோ, இல்லனா கிழிச்சு போட்டு போயிருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களான்னு பாக்குறியா? அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வரணும் பாரு. அம்மா வா வா கல்யாணி, எங்க நீ வர முடியாது. நான் எப்படிமா வராம இருப்பேன்? வா கிரிஷ். நீனா என் அம்மா ஹாப்பியா சொல்லுவேன். நைட்டு தூங்குற வரைக்கும். கிரிஷ், இப்ப நான் உன் அம்மான்னு யார்கிட்டயுமே சொல்லட்டா? எல்லார்கிட்டயுமே சொல்றேன். அது வரைக்கும் நீ அவனுக்கு உன் கல்யாணத்தை பத்தி எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப? இப்ப ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். இங்க வரதுக்கே நான் மனோஜ சமாளிச்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி வா. இருக்கு பாட்டி சாக்லேட் தானே? இல்லடா, கேக்கு. ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. உங்க அம்மா தான் சொல்லி வச்சா வந்து குடிருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? லட்சுமி அக்காவும் பையனும் தனியாவே இருக்காங்க. நிக்கிறீங்களே, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வாங்க வாங்க. டேய் கிரிஷ், என் அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்க. அகவதி கத்தியெல்லாம் அதுக்குள்ள இல்ல, அதுலயே தான் இருக்கு. நீ போய் எடுத்துட்டு சரி, வா. ஓகே. என்ன இருந்துச்சு? நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படியே சாக்லேட் எடுத்துட்டு வந்து. என்ன மீனா, உள்ள ஆளுங்க நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குது. தெரியலீங்க. என்னடா கோட்டெல்லாம் போட்டுருக்கிற? நல்லா இருக்கா அங்கிள்? கரெக்டா தான் வந்திருக்கிறோம். கிறிஷ், நான் இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாளாமே. உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சேன். நீங்க இல்லம்மா, அங்க மீனாக்கு ஒரு புடவை எடுத்தேன். அப்ப குழந்தைங்க ட்ரெஸ் ஒண்ணு பார்த்தேன். சரி மீனா, அதை எடுத்து கொடு. கிரிஷ், இங்க பாத்தியா வந்திருக்கோம். மா, அப்ப கேக்க விடலாமா? கிறிஷ், என்னடா அங்கேயே பாத்துட்டு இருக்கற? என்னம்மா சொல்ற? மீனா, பின்னாடி போன் எடுத்து. லட்சுமி அக்கா கல்யாணி அத்தை. மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கிறிஷ் ஏன் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியுதுமா. என்னப்பா சொல்ற? இருக்கலாம்லம்மா. இல்ல, தனியா விட்டு அங்க சம்பாரிச்சு அவங்க என்னமா பண்ண போறாங்க? முடியாத சூழ்நிலை. அப்படி என்னமா சூழ்நிலை? அவ இன்னொரு நாள் வருவா. மா, கிறிஷுக்கு அடிபட சிப்பாங்க. நீங்க போன் பண்ணுங்க, நான் பேசுறேன்.
இல்லம்மா அப்புறம் இந்த வயசுல யாரும் இல்லைன்ற எண்ணம் மனசுல வந்துட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஃபோன் பண்ணி கொடுங்கம்மா. இல்லம்மா அம்மாவையும் அண்ணனோட பையனையும் பாக்குறதுக்குலாம் அதான் கிரிஷ். அப்புறம் ஏன் அவன்கிட்ட அத்தனை சொல்லி வளர்க்குறீங்க? அவ அப்படி இது நம்ம அது அநியாயமா இருக்குது. எங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய அவங்க இங்க வரமாட்டாங்க.